அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கல் ஸ்பெஷலில் பணியாரம் எப்படி சுடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்க்குறோம். இந்த பொங்கல் ஸ்பெஷல் பணியாரம் பார்த்திங்கன்னா தேவையான பொருள் ரவை. நல்ல நைஸ் ரவையாக இருந்தாலும் சரி, பெரிய ரவையாக இருந்தாலும் சரி ஓகே தான். ரவை எடுத்துக்கணும். அப்புறம் மைதா எடுத்திருக்கேன், சர்க்கரை எடுத்திருக்கேன், ஏலக்காய், பச்சை வாழைப்பழம் சேர்க்கணும். நான் பச்சை வாழைப்பழம் இல்லாதனால இதுவும் நல்லா தான் இருக்கும். செவ்வாழை எடுத்திருக்கேன், முந்திரி. இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ அந்த பணியாரம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு தான் நம்ம மைதாவும் எடுக்க போகிறோம். நான் 1க்கு 1 தான் எடுக்கிறேன் அளவு. மைதாவும் அதே கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். சர்க்கரை பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் அதே அளவு தான், நமக்கு சேம் அளவு தான். 3மே ஒரே அளவு தான். அதே கப்பில் நீங்கள் இந்த பாத்திரம் தான் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் கிளாஸ் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன பவுல் எடுத்தாலும் சரி, எதில் எடுக்கிறீங்களோ அதில் சேம் அளவு 3மே எடுத்துக்கோங்க. ரவை, மைதா, சர்க்கரை 3மே ஒரே ரேஷியோ தான். இப்போ நான் நுணுக்கி வச்ச ஏலக்காவை இதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி முந்திரி உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கங்க. நான் இன்னொரு ஐட்டம் திராட்சையை மறந்துட்டேன் வைக்கிறதுக்கு. திராட்சையும் இதில் கலந்துக்கலாம். முந்திரியை இதை மாதிரி இருக்க முந்திரியை நீங்கள் 2 ஒடிச்சு போடணும். முழுசாக இருந்தாலும் அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது. 2 இருந்ததுன்னா, சின்ன சின்னதாக இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லா விருந்துக்குமே ஸ்பெஷல். அதே மாதிரி பொங்கல் எல்லா விஷயத்துலையும் எங்கள் அம்மா வீட்டில் இதை கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா எங்கள் பாட்டி வழியில் வந்தது அப்படியே எங்கள் அம்மாவும் பழகிட்டு அதே மாதிரி செய்கிறாங்க. இந்த முந்திரியை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த உலர் திராட்சை மறந்துட்டு சொன்னேன் இல்லையா, இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரே ஒரு சிட்டிக்கை, பேருக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம், உப்பு. எப்போவுமே எந்த ஒரு இனிப்புலையுமே உப்பு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா ருசி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மெயினாக சேர்ப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இது கூடவே சும்மா பேருக்கு ஒரு சிட்டிக்கை சோடா உப்பு, சும்மா லைட்டாக இது வருங்க, இவ்வளோதான். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் செவ்வாழை சொன்னேன் இல்லையா, இதை நம்ம பிரித்து ஒரு 2 பழம், சின்ன பழமாக, பெருசாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 பழம் சேர்க்குறேன். இதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது கைட்டே தான் பிசையணும், அப்போ தான் நல்லா பிசைய முடியும். முதல்ல நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். எங்கள் வீட்டு வழியில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சேர்த்து தான் இந்த பணியாரம் சுடுவாங்க. நானும் அதை மாதிரி தான் செய்வேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது.
ஏன்னா தமதமன்னு சேர்த்துட்டோம்னா உங்களுக்கு பணியாரம் சுடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிடிச்சிரும். அதனால் நம்ம அளவாக தான் நம்ம தண்ணி சேர்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஏன்னா சுகர் வேறு கரைஞ்சி அது வேறு நீர்த்து தண்ணி ஆகும். அதனால் கம்மி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வாழைப்பழம்லாம் நல்லா ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்படி, ஏன்னா நல்லா கனிஞ்ச பழம் தான் போடணும். காயெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழிச்சிட்டு நிற்கும். அதனால் நம்ம கனிஞ்ச பழமாக நல்லா போட்டோம்னா நல்லா பிசைகிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நமக்கு ரவையும் நீரில் ஊறணும் இல்லையா, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பக்குவமாக சேர்த்துக்கலாம். இந்த பணியாரம் ஒரு வாரம் ஆனாலும் கெடாது, 4-5 நாள் நல்லா வச்சே சாப்பிடலாம். நம்ம இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரவை ஊறணும் இல்லையா, அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இதை ஒரு 20லேருந்து 30 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour, எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா 1 hour நல்லா ஊற விடுவாங்க. நான் ஒரு அரை மணி நேரம் வரையும் ஊற விடுறேன். ஊற விட்டு அப்புறம் நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். பார்த்திங்கன்னா பதம் பார்த்திங்கன்னா அந்த இதை மாதிரி இருக்கும். அது நல்லா உப்புரி வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா ரவை நல்லா உப்புரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிடும் இந்த 1/2 hourக்குள்ளே. நம்ம அதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம், அப்படியே எடுத்து கூட நம்ம ஊற்றலாம். இதை அப்படியே இப்போ மூடி வச்சிடு. இப்போ நம்ம பணியாரம் கரைச்சி வச்சோம் இல்லையா, 1/2 மணி நேரம் டு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. இன்னும் வேணும்னா ரொம்ப கிரிப்பாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட போகிறேன். ஏன்னா ரொம்பவும் டைட்டாக இருந்ததுன்னா உள்ளே வந்து வேகிறது மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாகிடும், வேகாத அவ்வளோ சீக்கிரத்தில். கொஞ்சமாக நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். டைட்டாக இருக்குது இல்லைங்களா, நான் இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். ரொம்பவும் அதுக்காக அதிகமாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் எண்ணெய் பிடிச்சிடும். பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணேன். இந்த இப்போ ஊற்றினோம்னா இந்த மாதிரி வரணும், இந்த பக்கம் இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் ஆல்ரெடி நான் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சுட்டுச்சான்னு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம இப்போ பணியாரத்தை இதில் ஊற்றலாம். எண்ணெய் சுட்டுச்சான்னு நம்ம பார்ப்போம். நல்லா எலும்பி மேலே வருது. இப்போ நம்ம மாவு ஊற்றலாம். மாவை இப்படி ஒருக்கா அடித்து நல்லா கலந்து விட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த பணியாரத்தை இதில் ஒன்று மட்டும் சின்னதாக விடுவோம். மிதமான தீ சிம்மில் தான் இருக்கணும். எண்ணெய் சுட்டுட்டு மிதமான தீயில சிம்மில் வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நம்ம பெரட்டி போட்டு பக்கத்துலேயே சிம்லேயே தான் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க மாவு வேகும். இது கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலராக தான் வரும், வெள்ளையெல்லாம் வராது இது, ஏன்னா உள்ளே வேகுது இல்லையா. இது வெந்துருச்சு, நான் எடுத்துடலாம். எடுத்துறேன். இப்போ மறுபடியும் ஒன்று ஊற்றுறேன். எதிர்ச்சிருக்கு இல்லையா, அதே மாதிரி இப்போ மேலே வந்ததுக்கு அப்புறமா பக்கத்துலேயே ஒன்று சின்னதாக அது மாதிரி ஊற்றணும். இதை மெதுவாக பிரட்டி போட்டுக்கணும். இப்போ அதுவும் மேலே வந்துருச்சு இல்லையா, இப்போ அதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று இப்படி ஒன்று மாற்றி ஒன்று எந்திரிச்ச உடனே இன்னொன்று ஊற்றணும், ஒன்று எந்திரிச்ச உடனே இன்னொன்று ஊற்றணும்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாது நமக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பணியாரம் சுட்டுட்டோம், ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக மொறுமொருன்ட்டும் இருக்குது, நல்லா டேஸ்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
நல்லா சுட சுட இருக்குது, நல்லா உள்ளே வெந்திருக்கு, பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. இதை மாதிரி பொறுமையாக சிம்மில் வச்சு நம்ம பொறுமையாக பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் இது உள்ளே வேகும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வெந்திருக்கு. இனிப்பு எல்லாமே கரெக்டான அளவில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உள்ளே நான் போட்ட அந்த முந்திரியோட டேஸ்ட்டும் நடுவில் மெல்லும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. திராட்சையோட லைட்டான அந்த புளிப்பும் பார்த்தீங்கன்னா இந்த பணியாரத்துக்கு ஹைலைட்டாக வாழைப்பழத்தோட டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.